This video is sponsored by GenReviews.online. GenReviews.online is one of the best review portal site. நம்ம ஆன்லைனில் எதை வாங்குறதா இருந்தாலும் ஒரு ரிவ்யூ பார்க்குறது வழக்கமாக வச்சுருக்கோம். ஸோ அந்த ரிவ்யூ பார்க்கறது நம்ம ஜென் ரிவ்யூஸில் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொருளாகவும் தரமானதாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஒரு தடவை ஜென் ரிவ்யூஸில் ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஜென் ரிவ்யூஸில் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஜென் ரிவ்யூஸ் லிங்க் வேணும்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஜென் ரிவ்யூஸோட லிங்க் வந்துட்டு போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெண் என்பவள் ஒரு அதிசயம், பெண்ணை பற்றி ஒரு காவியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரி வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு ராணி அந்த மக்களுக்கு வந்துட்டு பிரஜைகளுக்கு வந்துட்டு ஒரு அறிவிப்பை தராங்க. ஒவ்வொரு பொண்ணோட மனசுலையும் ஆள் மனதில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத யார் கரெக்டாக வந்து சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு 1000 பொற்காசுகள்னு சொல்கிறாங்க. உடனே அந்த நாட்டில் இருந்த இளைஞன் ஒருவர் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாப்படி, பெண்ணோட ஆள் மனதில் என்ன இருக்கோ அப்படின்னு. பட் யாருமே வந்துட்டு சரியா சொல்லலை. அது இருக்கோ இது இருக்கோ அப்படின்னு நிறைய நிறைய பெண்களை மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட நண்பர்கள்கிட்ட பேசுகிறாப்படி. அப்போ நண்பர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க, அங்கே ஒரு சூனியக்காரி கிழவி இருக்காங்க, இந்த 2 மலை தாண்டி அங்கே போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிழவி வந்து கரெக்டாக சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அந்த கிழவியை பார்த்து பயணம் செய்கிறான். அந்த கிழவிகிட்ட போய் சொல்றான். அந்த கிழவிகிட்ட போய் சொல்லும்போது அந்த கிழவியும் சொல்றாப்படி, ஒவ்வொரு பெண்ணும் அவளுடைய முடிவுகளை அவளே எடுக்க வேணும்னு நினைப்பாங்க. அதாவது எப்ப படுத்து தூங்கணும், எப்ப எந்திரிக்கணும், எப்ப நடக்கணும், எப்ப குளிக்கணும், எப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க முடிவை அவங்களே எடுக்கணும், யாரும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதுதான் ஒவ்வொரு பெண்ணோட ஆள் மனதிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ராணிகிட்ட சொல்றாப்படி. ராணியும் வந்துட்டு ஓகே, இதுதான் கரெக்டான பதில்னு 1000 பொற்காசுகளை தந்துடுறாங்க. பட் என்னன்னா அந்த சூனியக்கார கிழவி இதை சொன்னா எனக்கு என்ன தருவே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்படி, நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஜை வந்து சொல்லிடுறாரு. ஓகே, இப்ப திரும்ப அந்த சூனியக்கார கிழவி கிட்ட போறாப்படி. போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும், நீங்க சொன்னது சரியான பதில் அப்படின்னு சொல்றாப்படி. அப்படின்னா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சூனியக்கார கிழவியும் சொல்லுது. சரி அப்படின்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போறாப்படி. அங்க ஒரு தேவதை உட்கார்ந்துகிட்டு இருக்கு. உடனே நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறப்படி, நான் தான் அந்த சூனியக்கார கிழவி. உன்னோடு இருக்கும்போது தேவதையாக இருந்தேன்னா, நான் வெளியே இருக்கும்போது மற்றவங்க கூட இருக்கும்போது நான் வந்துட்டு சூனியக்கார கிழவியா இருப்பேன். அப்படி இல்லை, உன்னோட இருக்கும்போது சூனியக்கார கிழவியா இருந்தேன்னா நான் மற்றவங்களோட இருக்கும்போது ஒரு தேவதையா இருப்பேன். எப்படி இருக்கணும்னு நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாப்படி. நீ என்ன சொல்ற, நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப அந்த இளைஞன் சொல்றாப்படி, அந்த முடிவை நீதான் எடுக்கணும், ஏன்னா உன்னுடைய முடிவுகளை நீதான் எடுக்கணும். ஸோ அதை வந்துட்டு நான் உன் கையிலேயே தரேன், நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படியே இருந்துக்க அப்படின்னு சொல்றாப்படி. உடனே அந்த சூனியக்கார கிழவி வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாப்படி. நான் அப்படின்னா இன்னையிலிருந்து எப்பவுமே உங்களோட நான் தேவதையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அவ்வளவுதாங்க. ஒவ்வொரு பெண்ணும் தேவதையா இருந்தா அவங்கவங்க குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ பெண்களை நம்ம தேவதையாவே வச்சிருப்போம். அவங்க முடிவுகளை அவங்களே எடுக்கட்டும். ஓகே, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. தேங்க்யூ.